வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டூட்டி ஃப்ரூட்டி எதில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி காயில் தான் செய்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பப்பாளி காயோட தோலையும் உள்ளே இருக்க அந்த சீடையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ண போகிறோம். எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பப்பாளி காய், பப்பாளி பழம், இலை எல்லாத்துலேயும் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. சர்க்கரை நோயை கூட கண்ட்ரோல் பண்ணுது. மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் சரி, இந்த பப்பாளி இலை, காய், பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதனா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளமும் சரியாயிடும். வச்ச பப்பாளி காயெல்லாம் நல்லா கழுவிட்டு கடாயில் சேர்த்துக்கிட்டேன். இது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து 50% நம்ம வேக வச்சா போதும். ஸோ 50% நல்லா வெந்துருச்சு பாருங்கள். செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நான் 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு இது கரைஞ்சோடனே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல பப்பாளி காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் பப்பாளி காயெல்லாம் சேர்த்துட்டேன். இந்த சர்க்கரை தண்ணி வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நம்ம பாகெல்லாம் காய்ச்சுவோம்ல, சர்க்கரை பாகு, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கணும். ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதை இறக்கிடலாம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதை நான் வந்து இறக்கி வச்சிடுறேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் 3 கலர் டூட்டி ஃப்ரூட்டி தான் செய்ய போகிறேன். ஆரேஞ்ச், க்ரீன், எல்லோ. ஸோ நான் 3 பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வேக வச்சுட்டு நான் அப்படியே கடாயிலேருந்து எடுத்து டேரெக்டாக இந்த பவுல்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலர், நம்ம கேசரி பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, கேசரி பவுடர் 3 கலரில் இருக்குது. க்ரீன், ஆரேஞ்ச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இந்த கலர்ஸ் தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த டூட்டி ஃப்ரூட்டிலே ஆட் பண்ணுறாங்க ஃபுட் கலருன்னு சொல்லிட்டு அதுதான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் டார்க்காக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லோ கலரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 12 hours அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். 12 hours அப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த தண்ணியெலாம் அந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் அந்த டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டு அந்த அப்சர்வ் பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு பவுல் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு பவுலில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 3 கலரான டூட்டி ஃப்ரூட்டி. இப்போ நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டிலே டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கேக் செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அனலி லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.